जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी यशोदनंदन व्रज जनरंजन यशोदनंदन व्रज जनरंजन यमुनतीरावनचारी यमुनतीरावनचारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा மாதாஜி பிரபுஜி 18 நாட்களில் பகவத்கீதை கிளாஸ் லெவல் 1ல இன்னைக்கு நம்ம 15வது அத்தியாயத்துல இருக்கின்றோம். இன்னைக்கு வந்திருக்க அனைத்து பக்த கோடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணா கோவிந்தா இஸ்கான் பெங்களூர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அத்தியாயம் பாத்தீங்கன்னா புருஷோத்தம யோகா. புருஷோத்தமர் முழுமுதற் கடவுள் நம்மளுடைய பகவான் கிருஷ்ணர். அவரை அடைவதற்கான வழிகளை வந்து நம்ம பார்த்தோம். அவருடைய அந்த நித்தியமான கோலோக விருந்தாவனத்தோட குவாலிட்டிஸை நம்ம பார்க்க போகின்றோம். ஹரே கிருஷ்ணா. ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன் பிரபுஜி. ஸ்கிரீன் தெரியுது இல்லைங்களா மாதாஜி பிரபுஜி? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஓகே, பிரணத்தி பண்றீங்களா? யார் வாசிட்டீங்களா? குரு வந்தனத்தோட படிச்சிடுறேன். ஓகே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சய ஷலாகய சக்ஷுர் உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் சாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதாமாஹிம் கதாதிஸ்வ கதாந்திகம் வந்தே அகம் குரோ ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீ வைஷ்ணவம்ச ஸ்ரீரூபம் சாக்கியராஜ ரஜாதம் சககண ரகுநாத ராதாவிதம் தம்சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதான் சக கண லலிதா ஸ்ரீ விஷாகான் சாம்சே. ஸ்ரீ கிருஷ்ணா கர்ண சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷா கோபிகாந்தா ராதாகாந்தா நமஸ்துதே. சப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தா வனேஸ்வரி ரிஷபானு சுதே தேவி பிரணமாயி ஹரிப்பிரியே. வாஞ்ச கல்பதர்ஷஸ்ய கிருபா சிந்து வயோயச பதிதானாம் பாவனேயோ வைஷ்ணவேயோ நமோ நம. நமோ பிரம்மண்ய தேவாய ஓ பிராமண இதாயச ஜகத்யிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. நமோ மகா பதந்தாய கிருஷ்ண பிரேம பிரதாதாயே கிருஷ்ண கிருஷ்ண சைதன்ய நாமினே கௌரவேஷ நமகே. குருவே கௌரசந்திராய ராதிகாய
ததாலயே கிருஷ்ண கிருஷ்ண பத்தாய தத் பத்தாய நமோ நமः. நமः ஓம் விஷ்ணுபாதாய ஸ்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமத் பக்தி வேதாந்த சுவாமிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரசாரிணே நிர்விசேஷ ஜீனவாதி பார்ஷஸ்ய தேச காரிணே. ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீ வாசாதி கௌர பக்த இருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ராம. ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதார வாசாதி கௌர பக்த. ஹரே கிருஷ்ண மாதா. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? அத்தியாயம் 14 சுருக்கம் தெரியுதுங்களா? தெரியுது மாதா. ஹரே மாதாஜி, தெரியுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணன் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணன் பிரபுஜி. சோ நம்ம நேத்து வந்து இந்த ஜட உலகில் இருக்கக்கூடிய முக்குணங்களை பற்றி பார்த்தோம். ரஜோகுணம், தமோகுணம் அண்ட் சத்வகுணம். சத்வகுணம் என்பது மற்றவர்களுக்கும் சரி நமக்கும் வந்து நன்மை பயக்கக்கூடிய குணம். அது நம்மள வந்து ஒரு உன்னதமான இடத்திற்கு அழைத்து செல்லும். ரஜோகுணம் என்பது நாம் வந்து மிகவும் ஆர்வத்தோட எப்ப பார்த்தாலும் நம்ம ஒரு ஒரு கோலை செட் பண்ணி அது பின்னாடி போயிட்டு இருப்போம். நமக்கு வந்து அந்த கடவுளோட கான்செப்ட் இருக்காது. ஆனா தமோகுணம் வந்து அறியாமை குணத்துல இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மயக்கம், ஒரு சோம்பல், அந்த ட்ரக் அடிக்ட்ஸ், ட்ரிங்க்ஸ் பண்றவங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த இயல்புகள் வந்து நம்மளால மாறவும் முடியும். எப்ப நம்ம வந்து பக்தி மார்க்கத்துல போகின்றோமோ அப்ப வந்து இந்த குணங்களை வந்து நம்ம வென்று இதற்கு மேலாக உள்ள சுத்த சத்வகுணத்தை வந்து நம்ம இது பண்ண முடியும்னு பார்க்கலாம். பிரபுஜி தியான ஸ்லோகம் வாசிக்கிறீங்களா மாதாஜி? ஸ்கிரீன் தெரியுதா? வாசிங்க. படிக்கவா மாதாஜி? படிங்க மாதாஜி, படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஓம் பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமः. அத பஞ்சதசோऽध्यायः புருஷோத்தம யோகः. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் கிருஷ்ண மாதாஜி. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பகவான் உவாச். மாதாஜி ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வாசிச்சிருங்க. ஓகே மாதாஜி. ஸ்ரீ பகவான் உவாச்ச ஊர்தவம் அதஷாஹம் அஸ்வத்தம் பராஹுர் அவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத ச வேதவித். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் வேத பதங்களை இலைகளாக கொண்ட ஓர் ஆலமரம் உள்ளது என்று கூறப்படுகின்றது. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். நம்ம லாஸ்ட் இதுல கூட நம்ம பிரபுஜி ஒருத்தவங்க கேட்டாங்க, இந்த அரச மரம் போட்டிருக்கே நம்மளோட பாகவதத்துல, நம்ம வந்து ஆலமரம் படிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து நமக்கு தெரியும் ஆலமரம் வந்து எப்படி இருக்கும்ட்டு. ஆனா அவர் என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னாக்கா, வேர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கியதாகவும் கிளைகள் வந்து கீழ் நோக்கியும் வேத பதங்கள் வந்து இலைகளாகவும் கொண்ட ஒரு ஆலமரம் உள்ளது. அதை நம்ம எப்படி வந்து புரிந்து கொள்கின்றோமோ அதற்கேற்ற மாதிரி நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இங்க பார்க்கலாம். சோ இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். நமக்கு வந்து 4 வேதங்கள் பிளஸ் உபனிஷத்துக்கள், அத வந்து நம்ம பாகவதம், பகவத்கீதை அதெல்லாம் வந்து நம்மளுடைய 5வது வேதமாக கருதப்படுகின்றதுன்றதை பாக்குறோம். சோ நம்ம அந்த வேதங்களை அறிந்தவர்கள் வந்து இந்த மரத்தை புரிந்து கொண்டோம் என்றால் நம்மளுடைய வேதங்கள் வந்து புரிந்து கொள்ளப்படும்ன்றதை பார்க்கலாம். இந்த இதுல பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா நம்ம வந்து நம்மளுடைய அந்த முக்குணங்களால இந்த ஜட உலகத்துல வந்து பார்த்தோம்னா பிணைக்கப்பட்டிருக்கின்றோம். இதெல்லாம் நம்ம விட்டுட்டு இந்த கிளைகள் இந்த பற்றை விடும்போது நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய உயர்வு வந்து மேல் நோக்கி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகின்றோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ நம்ம நேத்தே பார்த்தோம் நம்மளுடைய 14 உலகங்கள் இருக்கு. அதை தாண்டி மேல வந்து பாத்தீங்கன்னா கோலோக பிருந்தாவனம் வந்து எப்பவுமே வந்து நித்தியமான ஒரு ஆனந்தம் இருக்கக்கூடியது. சுயமாக அதுல வந்து ஒளிர்வு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். செல்ஃப் இலுமினேட்டிங். அதுக்கு தனியா சூரியனோ சந்திரனோ தேவையில்லை. கோலோக பிருந்தாவனத்துல இருக்கின்ற ஒளியோட பிரதிபலிப்பால வந்து மற்ற கிரகங்களுக்கு வந்து ஒளி சேர்க்கப்படுகின்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ இந்த ஆலமரம் வந்து பாத்தீங்கன்னா வேர்
வந்து மேல் நோக்கி இருக்கின்றது. மேல் நோக்கி ஏன் இருக்கு அப்படின்னாக்கா, நம்மளுடைய பிரம்மலோகத்துக்கும் தாண்டி மேல பாத்தீங்கன்னா கோலோக விருந்தாவனம், ஆன்மீக உயர்வு. எப்ப இந்த பற்றெல்லாம் நம்ம விட்டு நம்மளுடைய தூய்மையான பக்தி செய்து நம்மளோட வந்து பகவான் கிட்ட போகிறோமோ, அப்ப வந்து அந்த வேதங்களை படித்து நம்ம முன்னேறும் போது நம்ம வந்து பகவானை சென்றடைகின்றோம் அப்படின்றத வந்து நம்ம இங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காக நம்ம வந்து ரொம்ப உழைத்து கொண்டே இருக்கின்றோம். நம்மளுடைய புலனின்பத்திற்காக உழைத்து கொண்டே இருக்கின்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் நம்ம விட்டு எப்ப துறவரம் அது போல சுத்த பக்தி செய்து கொண்டு போகின்றோமோ அப்ப நமக்கு வந்து முக்தி, அந்த லிபரேஷன் கிடைக்கிறது. நம்ம வந்து கோலோக விருந்தாவனம் அடைய முடியும் அப்படின்றத பார்க்கலாம். 2வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி. हरे कृष्ण माताजी। हरे कृष्ण माताजी। अधसोर्ध्वं प्रसृतास्तस्य साखा गुणप्रवृता विषयप्रवालः अधः स मूलान् अनुसन्ततानि कर्मानुबन्धनि मनुष्यलोके। ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இம்மரத்தின் கிளைகள், அந்த பிரான்சஸ் பாத்தீங்கன்னா ஜட இயற்கையின் முக்குணங்களால் வளப்படுத்தப்பட்டு மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் விரிகின்றன. உப கிளைகள் புலனின்ப விஷயங்கள் ஆகும். இந்த சைட்ல இருக்க அந்த பிரான்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புலனின்ப விஷயங்கள். இம்மரத்தில் உள்ள கீழ் நோக்கி செல்லும் வேர்கள் பல நோக்கு செயல்களால் பந்தப்படுத்தப்பட்டுள்ளன. எப்பொழுது நான் வந்து ஒரு என்னுடைய கர்மா வந்து பாத்தீங்கன்னா ரஜகுணத்தில் இருக்கிறவர்களை பார்த்தோம் நம்ம இதே உலகத்திலே அவங்க மீண்டும் மீண்டும், ஏன்னா அவங்க வந்து ஒரு பலன்களை நோக்கி அவர்களுடைய செயல்கள் இருக்கின்றது அப்படின்றத பார்க்கணும். சோ இந்த கிளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புலனின்பத்திற்காக நம்ம செய்யக்கூடிய வேலைகளை காட்டுகின்றது. அப்ப நம்ம அந்த புலனின்பத்தை சென்ஸ் கிராட்டிபிகேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீழ்ந்து கொண்டே போகின்றோம். எப்ப இந்த பற்றற்று நம்மளுடைய கடமையை செய்ய ஆரம்பிக்கின்றோமோ அப்ப வந்து நம்மளுக்கு உய்வு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உயர்ந்து செல்வோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 3வது 4வது ஸ்லோகம் மாதாஜி பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. வாழ்க வளமுடன். நாரூபம் அசேஷ ததோ பலப்யதே நாந்தோன சாதிர் நச சம்திருஷ்டா அஸ்வந்தம் ஏனம் சுவிருட மூலம் அசங்க சஸ்திரேன கிரீடேன சித்தவா தத பதம் தத் பரிமாகி தவ்யம் யஸ்மின் கதான நிவர்த்தந்தி பூயः தம் ஏவ சாத்தியம் புருஷம் பிரத்யயே யத பிரவருத்தி பிரஸ்ருதா புராணி. ஹரே கிருஷ்ணா மாதா. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. இம்மரத்தின் உண்மை உருவம் இவ்வுலகில் காணப்படக்கூடியது அல்ல. எங்க நம்ம வந்து பார்க்க முடியும் இல்லையா? நம்மளுடைய அந்த ஆலமரம் வந்து இந்த ஆற்று இல்ல இந்த நீர்நிலைகளுக்கு சைட்ல இருந்ததுன்னா அதோட பிரதிபலத்தை வேணா நம்ம வந்து பிரதிபிம்பத்தை வேணா நம்ம பார்க்க முடியும். சோ இந்த மரம் இம்மரத்தின் உண்மை உருவம் இவ்வுலகில் காணப்படக்கூடியது அல்ல. இது எங்கே முடிகின்றது, எங்கே தொடங்குகின்றது, அல்லது இதன் அஸ்திவாரம் எங்கே இருக்கின்றது என்பதை யாராலும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் பலமாக வேரூன்றியுள்ள இந்த மரத்தை பற்றின்மை என்னும் ஆயுதத்தால் உறுதியுடன் வெட்டி சாய்க்க வேண்டும். எப்ப நம்மளுடைய கடமைகளை பற்றற்று செய்கின்றோமோ அப்ப நம்ம வந்து அந்த பந்தப்பட மாட்டோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சோ அதன் பின்னர் எங்கே செல்வதால் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அந்த இடத்தை நாடி அங்கே யாரிடமிருந்து எல்லாம் தொடங்குகின்றதோ, யாரிடமிருந்து எல்லாம் விரிவடைகின்றதோ அந்த பரமபுருஷ பகவானிடம் சரணடைய வேண்டும். சோ நம்ம வந்து நம்மளுடைய கடமைகளை வந்து பற்றற்று செய்யணும். ஆனா அந்த புலனின்பத்திற்காக நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களும் சரி, நம்மளுடைய இந்த பிறப்பும் மீண்டு கொண்டே போகின்றது. திரும்ப திரும்ப நம்ம அந்த பிறப்பு இறப்புன்ற ஒரு சுழற்சக்கலத்தில் உழந்து கொண்டே இருக்கின்றோம். அதனால நம்ம வந்து பற்றின்மைன்ற ஒரே ஒரு ஆயுதத்தாலே மட்டும்தான் இந்த 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 பிரான்சஸை விட்டு நம்ம வந்து மேல் நோக்கி செல்ல முடியும். மேல் நோக்கி நம்ம ஏன் போறோம் அப்படின்னாக்கா அங்கதான் வந்து பகவான் கிருஷ்ணரோட கோலோக விருந்தாவனம் நித்தியமானது. மகா பிரளயம் நடக்கும்போது மற்ற அந்த 14 உலகத்துல வேணா நமக்கு சேஞ்சஸ் இருக்கும். ஆனா பகவான் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கோலோக விருந்தாவனம் பாத்தீங்கன்னா அங்க எந்த நித்தியமானது. அங்க வந்து எந்த பிரளயத்துக்கு உண்டான எஃபெக்டும் இருக்காது அப்படின்றத நம்ம வந்து சாஸ்திரங்களை படிக்கின்றோம். சோ நம்ம இந்த மேலோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய கடமைகள் வந்து பற்றற்று இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். 6வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி. நதத் பாஷயதே சூர்யோ நத சாங்கோ ந பாவகः
यत्कत्वान निवर्तन्ते तत्काम परमं मम. हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எனது அந்த பரம வாசஸ்தலம் நித்தியமானது இல்லையா? சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின்சாரத்தினாலோ ஒளியூட்டப்படுவது இல்லை. அதனை அடைபவர்கள் ஒருபோதும் இந்த ஜட உலகிற்கு திரும்புவதில்லை. அதற்காக தான் வந்து பகவான் வந்து நமக்கு வந்து இதை காட்டுறாரு. இது விருந்தாவனம் வந்து இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய விருந்தாவனம் பாத்தீங்கன்னா பகவானோட ஒரு சின்ன ஒரு கிருஷ்ணர் எதற்காக இத்தனை அவதாரங்கள் பண்ணி நமக்கு லீலைகள் செய்யணும் அப்படின்னாக்கா இதெல்லாம் ஒரு ட்ரெய்லர் தான். உண்மையான அந்த இது எல்லாம் நித்தியமாக நடந்து கொண்டிருக்கும் கோலோகத்துல இல்லையா? சோ அதனாலதான் நம்மள வந்து அங்க கொண்டு போறதுக்காக வந்து இந்த லீலைகள் எல்லாம் செய்து இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அது நம்மளோட உண்மையான ரூபம் எங்க, நம்மளுடைய நித்திய வாசஸ்தலம் எங்கன்றது நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால் இந்த பற்றற்று இந்த ஜட உலகில் கடமை செய்து நம்ம வந்து பகவானிடத்தில் சென்றடைவோம் அப்படின்றாரு. சோ இங்க வந்து பகவான் பாத்தீங்கன்னா அவருடைய வாசஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின்சாரத்தினாலோ ஒளியூட்டப்படுவதே இல்லை. அது வந்து செல்ஃப் இலுமினேட்டிங். அதனை அடைபவர்கள் ஒருபோதும் இந்த ஜட உலகிற்கு திரும்ப வருவது. நம்ம அதை தானே பார்க்கிறோம் இல்லையா? திருப்பி திருப்பி எத்தனை தடவை பிறப்பெடுக்கின்றது, நமக்கு திருப்பி இந்த சம்சார சாகரத்தில் வரவே வேண்டாம் இல்லையா? சோ அது வந்து கோலோக விருந்தாவனத்துல பாத்தீங்கன்னா நமக்கு எங்க பார்த்தாலும் நமக்கு வந்து நம்ம நினைப்பதை கேட்கக்கூடிய உயர்ந்த மரங்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் வந்து இனிமையாக இருக்கக்கூடிய ஒளி, மயில், அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா திவ்யமாக இருக்கும். எப்பவும் நம்ம வந்து நித்தியமான ஆனந்தத்தில் இருப்போம் அப்படின்றத வந்து இங்க பார்க்கலாம். 7வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி. 7வது. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण माताजी. मयिमैवांशोऽसि जीवलोके शिवभूत सनातनः मनःषष्ठानि इन्दिराणि प्रकृतिस्थानि कष्यति. ஹரே हरे கிருஷ்ண कृष्ण மாதாஜி. ஹரே माताजी. கிருஷ்ண மாதாஜி. இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லோரும் எனது நித்தியமான அம்சங்கள் ஆவர். நம்ம வந்து ஆத்மா ஒரு துகள், பகவான் வந்து பரமாத்மா, அவர்கிட்ட இருந்து வந்த அம்சங்கள் தான் நாம் இல்லையா? கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். அதுதான் உண்மை இல்லையா? இப்ப நமக்கு எது ஆனந்தமாக இருக்கின்றதோ அடுத்து கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அது ஆனந்தமாக இல்லவே இல்லை. ஆனா பகவான் நம்ம எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் லைஃப்ல வந்து நமக்கு ஒரு 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 ஹாப்பினஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து நம்மளுடைய செயல்கள் வந்து அதை நோக்கிதான் ஓடிக்கொண்டிருக்கின்றது இல்லையா? சோ பகவான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜட உலகில் இருக்கக்கூடியவர்கள் மனம் உட்பட 6 புலன்களுடன் மிகவும் கடினமாக சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வந்து இந்த கட்டுண்ட உலகிலிருந்து அவர்கள் வந்து என்னுடைய வாசஸ்தலத்துக்கு வரணும். ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே வந்து நித்தியமான அம்சங்கள் அவர் ஆத்மாவோட குவாலிட்டிஸ் படிக்கும்போது நம்ம அதெல்லாம் நம்ம பார்த்தோம். 8வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण प्रभुजी. ममैवांशो जीवलोके 8வது जीवभूत ஸ்லோகம் सनातन. பிரபுஜி 8வது ஸ்லோகம். ஷரீரம் யத் அவாப்னோதி. शरीरम यत् अवाप्नोति यत् शाप युक्तरामधीश्वर गृहीत वैदानि संयादि वायुर्कन्दान इवाशयत्. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதை போல ஜட உலகில் இருக்கும் உயிர்வாழி ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கின்றான். இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று பின்னர் மீண்டும் வேறொரு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகின்றான். நம்ம எப்படி எவ்ரிடே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றோமோ அதே மாதிரி நம்மளுடைய குறிப்பிட்ட அந்த ஆயுட்காலம் முடிந்தவுடன் நம்ம இந்த ஜட உடலை விட்டுட்டு நம்மளுடைய ஆத்மா இன்னொரு உடலுக்கு போகின்றது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சோ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இந்த உடல் வந்து பாத்தீங்கன்னா 24 மூலக்கூறுகளால ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல் அப்படின்ற 2 இது இருக்கு. ஸ்தூல உடல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணால பார்க்கக்கூடியது, கான்கிரீட்டான ஒண்ணு. சூக்ஷ்ம உடல் வந்து அப்டிராக்ட், நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு. அந்த சூக்ஷ்ம உடல் வந்து பாத்தீங்கன்னா மனம், புத்தி, அகங்காரம், இந்த 3 லேயரால கவரப்பட்டிருக்கு. அதற்கு உள்ளாரதான் நம்மளுடைய ஆத்மா
அதிகமா இருக்குன்னு பாக்குறோம். சோ நம்ம இந்த த்ரூ அவுட் த லைஃப்ல நம்ம என்ன ஆக்டிவிட்டி செய்யறோமோ அந்த ஆக்டிவிட்டிஸ்க்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த அந்த நினைவுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த மனம், புத்தி, அகங்காரம் அந்த சூக்ஷ்ம உடல்ல போய் படிந்து விடுமா. அப்ப நம்ம அதற்கு ஏற்றார் மாதிரி நம்மளுடைய அடுத்த பிறவி அமையும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். சோ இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, எப்படி வந்து காற்றுல வந்து நறுமணம் கலந்து இருக்கின்றதோ அது போல நம்ம வந்து ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு வந்து நம்மளுடைய ஆத்மா வந்து மாறிக்கொண்டே இருக்கும். நம்மளுடைய கர்மாக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய பிறப்பு இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். 9வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி. हरे कृष्ण माता जी। हरे कृष्ण माताजी. स्क्रीन ல வல்ல माता जी। हरे कृष्ण माता जी। श्रोत्रं चक्षुस्पर्शनं च रसनं घ्राणमेव च अधिष्ठाय मनश्चायं विषयान् उपसेवते। हरे कृष्ण माताजी. हरे कृष्ण माताजी. स्क्रीन தெரியுதுங்களா மாதாஜி? தேவா வருது மாதாஜி. தெரியுது माता जी। தெரியுது மாதாஜி. கேன்சல். ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அடுத்த ஸ்லோகம் நீங்க படிங்க மாதாஜி, நான் முன்னாடியே கொஞ்சம் போட்டுடுறேன். இவ்வாறு வேறொரு ஸ்தூல உடலை பெறும் உயிர் வாழி மனதை மையமாக கொண்டுள்ள ஒரு குறிப்பிட்ட விதமான காது, கண், நாக்கு, மூக்கு, தொடுபுலன் ஆகியவற்றை அடைகின்றான். இதன் மூலம் குறிப்பிட்ட புலனின்ப விஷயங்களை அவன் அனுபவிக்கின்றான். நம்மளுடைய அந்த த்ரூ அவுட் த லைஃப் நம்ம என்ன பண்றோமோ அதுதான் வந்து நம்மளுடைய அடுத்த பிறவியை வந்து நமக்கு வந்து நிர்ணயம் செய்யக்கூடியது அப்படின்றத வந்து நம்ம அங்க பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஜடபரதரோட கதையை பார்த்தோம். அது போல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 3 அவதாரங்களான வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், இந்த கிருஷ்ண அவதாரம் 3 அவதாரத்திலுமே பாத்தீங்கன்னா பகவானுடைய வைகுண்டத்துல இருக்கக்கூடிய இந்த துவாரபாலகர்களுக்காக அவர்கள் தான் வந்து நம்ம அசுரர்களாக வந்து பகவான் கிட்ட திருப்பி போகணும், முக்தி அடையணும். ஏன்னா நம்மளுடைய சனத்குமாரர்களுக்கு கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைத்த அந்த சாபத்துல இருந்து விடுதலை பெறணும் அப்படின்னாக்கா, முக்தி அடையணும் அப்படின்னாக்கா பகவான் கையால அவங்களுக்கு எப்ப வந்து மரணம் நிகழ்கின்றதோ அப்பொழுதுதான் அவங்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். சோ நம்மளுடைய அந்த இறக்கும் தருவாயில் நம்மளுடைய என்ன எண்ணங்கள் இருக்கோ அதற்கு ஏற்றார் மாதிரி நம்மளுடைய அடுத்த பிறப்பு இருக்குன்றத பார்க்கலாம். 10வது ஸ்லோகம் இப்ப தெரியும் நினைக்கிறேன் மாதாஜி. கிராமந்தம் சிதம் வாபி புஞானம் வாகுணான்விதம் விமூடானானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷः. ஹரே கிருஷ்ண மாதாஜி. முட்டாள்கள் உயிர் வாழி எவ்வாறு தனது உடலை கைவிடுகின்றான் என்பதையோ, இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் எத்தகு உடலை அவன் அனுபவித்துக் கொண்டுள்ளான் என்பதையோ புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் யாருடைய கண்கள் ஞானத்தில் பயிற்சி பெற்றுள்ளதோ அவரால் இவை அனைத்தையும் காண முடியும். ஏன்னா நம்ம வந்து நிறைய புக்ஸ் படிக்கிறோம். நம்ம இப்ப பாகவதம், பகவத்கீதை கேட்கிறோம், பகவானை பத்தி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நவவித பக்தி பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு வந்து இது வந்து இன்னும் நமக்கு தெளிவாக புரியும். அதனால இதை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். அது உண்மைதான் இல்லையா? நமக்குள்ளேயே வந்து இந்த 3 குணங்களும் இருக்கு. ரஜகுணம், தமோகுணம், சத்துவகுணம். இந்த 3 குணமே நமக்குள்ளேயே இருக்கு. நம்மளுடைய அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அந்த குணங்களை வந்து வெளிப்படுத்துகின்றோம். காலையில நம்ம வந்து காலேஜ் கிளம்புறோமோ இல்ல ஆபீஸ் கிளம்புறோம், அந்த சமயத்துல ஏதாவது ஒரு டென்ஷன் ஆயிடுச்சுனாக்கா நம்மளுடைய அந்த கோபம் எல்லாம் வெளியில வரும், ரஜகுணம் இல்லையா? சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சத்துவகுணத்துல டயர்டா இருக்கும், நம்மளுடைய இது வந்து ரொம்ப சோம்பலா இருக்கும், ஏதாவது நம்ம பண்ணிட்டு இது பண்ணணும்னு நினைப்போம். சோ ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளேயே வந்து இந்த 3 குணங்களும் அந்த நம்மளுடைய ஜட இயற்கையில எப்ப நம்ம கான்டாக்ட் பண்றோமோ நம்மளோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய அந்த குணங்கள் வந்து வெளிப்படுத்தப்படுகின்றது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். 11, 12வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி. हरे हरे कृष्ण कृष्ण माताजी। यदन्तो योगिनश्चैनं पश्यन् आत्मन् अवस्थितं यदन्तो यकृतात्मानो नैनं पश्यन्त यचेतसः यत्आत्यकदं तेजो जगद्भासते अखिलं यच्चन्द्रमसि यच्चाग्नौ तत्तेजो विद्धि मामहम्.
ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தன்னுணர்வில் நிலை பெற்று முயற்சி செய்யும் ஆன்மீகவாதிகள் இவற்றை எல்லாம் தெளிவாக காண முடியும். ஆனால் வளர்ச்சி பெறாத மனமுடையவர்களும் தன்னுணர்வில் நிலை பெறாதவர்களும் முயற்சி செய்தாலும் கூட என்ன நடக்கின்றது என்பதை காண இயலாது. அது என்ன தன்னுணர்வு? தன்னுணர்வுன்றது நான் ஒரு ஆத்மா, எனக்கு நான் எங்கிருந்து வந்திருக்கேன் அப்படின்றது பரமாத்மா கிட்ட இருந்து வந்திருக்கேன். பகவான் வந்து 3 ரூபங்களில் இருக்கின்றார், பரபிரம்மம், பரமாத்மா, பரம புருஷர். சோ நம்ம நம்மளுடைய நித்தியமான உலகமான பகவான் இருக்கக்கூடிய கோலோக விருந்தாவனத்திற்கு போகணும். அதுதான் வந்து நம்மளுடைய தன்னுணர்வு. அதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் அதற்குண்டான முயற்சிகள்ல வந்து நம்ம ஈடுபடுவோம் இல்லையா? அது தெரியாதவர்களோ இல்ல வந்து தன்னை பற்றின அந்த ஆத்மான்ற இதை உணராதவர்களோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? இப்ப எனக்கு இத்தனை வீடு வேணும், இத்தனை செல்வம் வேணும், எதையோ நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஆனா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளோட கோவிட் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துச்சு இல்லையா? எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் கூட அந்த நோய் வந்தப்ப பாத்தீங்கன்னா யாருமே அவங்க கூட இல்ல. எத்தனை இதை வந்து நம்ம வந்து அப்படியே அந்த டெட் பாடிஸ் எல்லாம் எப்படி எல்லாம் நம்ம டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அவ்வளவுதான் நம்மளோட லைஃப். சோ நம்மளுடைய இந்த தன்னுணர்வு வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எப்ப நம்ம ஒரு ஆத்மான்றதை புரிந்து கொண்டோமோ அப்ப அடுத்தவங்களையும் நம்ம வந்து அந்த பகவானுடைய அந்த எண்ணத்துலதான் வந்து நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அப்ப வந்து ஒருத்தவங்களை இப்ப இந்த ஜட உலகுல இருக்க மாதிரி ஒருத்த முன்னேறணும்னா இன்னொருத்தவங்களை வீழ்த்தி விட்டுதான் மேல போறதுக்கு உண்டான செயல்கள் நிறைய பேர் பண்றாங்க. ஆனா நம்மளுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்றது புரிந்து கொண்டோம் என்றால் அந்த ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம வந்து இன்வால்வ் ஆக மாட்டோம். உலகம் முழுவதிலும் இருளை விளக்குகின்ற சூரியனின் பிரகாசம் என்னிடமிருந்தே வருகின்றது, மேலும் சந்திரனின் பிரகாசமும் நெருப்பின் பிரகாசமும் கூட என்னிடமிருந்தே வருகின்றன. நம்ம நிறைய இதுல வந்து பகவான் சொல்லிட்டார். ஒரு சூரியன்ல இருக்கக்கூடிய ஒளியாக இருக்கட்டும், இல்ல சந்திரனில் இருக்கக்கூடிய அந்த குளுமையாக இருக்கட்டும், அந்த நெருப்புல இருக்கக்கூடிய அந்த நெருப்பு அந்த வெப்பமாக இருக்கட்டும், நானாக வருகின்றேன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கார். 13வது ஸ்லோகம் மாதாஜி. 13. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு மாதாஜி. படி. आवेश्य भूतानि कारयाम्यगमोजसा पुष्णामि सौषति सर्वाः सोमो भूत्वा रसात्मकः. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நுழைகின்றேன், எனது சக்தியினால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன. நான் சந்திரனாகி எல்லா காய்கறிகளுக்கும் வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்கு அப்படின்னாக்கா அதை யாரோ உருவாக்கி இருக்கணும் இல்லையா? சோ நம்மளுடைய இந்த பிரபஞ்சம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது அவங்களோட இதை கரெக்டா பண்றாங்க. சூரியன் எப்படி வரார், அதை எப்படி வந்து மறைகின்றார், நிலவு எப்படி வருகின்றது, எல்லாரும் அவங்களுடைய இதை பண்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானுடைய அந்த சக்தியின் மூலமாக இதெல்லாம் நடக்கின்றது. சோ பகவானே வந்து என்ன சொல்றார்? சந்திரனாக இருந்து அந்த குளுமை என்ற அந்த உணர்வு மூலமாக எல்லா காய்கறிகளுக்குள்ளும் சென்று வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன் அப்படின்றத வந்து பகவான் இங்க சொல்றார். அது மட்டும் இல்ல. 14வது ஸ்லோகம் மாதாஜி. பிரபுஜி வாசி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாசி. ஹரே கிருஷ்ணா. காம் ஆவிஷ்ய பூதானி தாராயாம் யகம் ஓஜச புஷ்ணாமி சௌஷதி. பிரபுஜி 14. பிரபுஜி 14. 14 இதுல வரல, நான் புக்ல பாத்தேன். வந்துச்சு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சர்வஸ்ய சாகம் கரிவி सर्वैरहमेव वेद्यो वेदान्तकृतेव विद्येव चाहम्. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் எல்லோருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன், என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே அப்படின்றத வந்து பகவான் இங்க சொல்றார். வியாசதேவர் வந்து நம்ம பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட அவதாரமாகவே நம்ம வந்து கருதுகின்றோம். ஏன்னா நம்ம இந்த மனித சமுதாயம் உய்வு பெறுவதற்காக அவர் வந்து வேதங்களை வந்து பாத்தீங்கன்னா பிரித்து கொடுத்தார் நமக்காக அப்படின்றத நம்ம இங்க
பார்க்கலாம். சோ பகவான் வந்து எல்லாருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கின்றார். அவரே வந்து நமக்கு வந்து ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் கொடுக்கின்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம போன ஜென்மத்தோட இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம்னாக்க நம்மளால இந்த ஜென்மத்துல வாழ முடியாது. அது போல நிறைய விஷயங்களை வந்து மறக்கிறது வந்து ரொம்ப நல்லது இல்லையா? மறக்கிறது மட்டும் இல்ல, மன்னிப்பதும் வந்து ஒரு தெய்வீக குணம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். சோ பகவான் வந்து எல்லா வேதங்களத்தோட மூல கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகவான் கிருஷ்ணரை அறிந்து கொண்டு அவரை சரணடைவதே அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சோ 16வது ஸ்லோகம் பிரபுஜி வாசிங்க. 16 ஜானகிராமன் பிரபுஜி 16. हरे कृष्णा प्रभु, हरे कृष्णा माताजी। हाँ। द्वौ इमौ पुरुषौ लोके सहस्र एव शर सर्वाणि भूतानि कूड सुजो அக்ஷர உச்சதே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அவர் வந்து ஒருவரதுலயும் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு, எனக்கு 2 விதமான சக்தி இருக்கின்றது, 2 விதமான பக்தர்கள், அருவத்தையும் உருவத்தையும் வழிபடக்கூடியவர்கள். இப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, 2 விதமான ஜீவன்கள் இருக்கின்றன. ஒன்று தவறக்கூடியவர்கள், இன்னொன்று தவறாதவர்கள். யார் அந்த தவறக்கூடியவர்கள்? எப்ப நம்மளுடைய அந்த 3 குணங்களை யூஸ் பண்ணி நம்ம வந்து புலனின்பத்தை வந்து புலனின்பத்தை அனுபவிக்க ஆசைப்படுகின்றோமோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்மீக இதுல இருந்து நம்ம வந்து தவறி விடுகின்றோம். ஆனால் பற்றற்று கடமையை செய்யும் போது நம்ம வந்து தவறாதவர்களாக பகவானிடத்தில் வந்து சென்று சேர்கின்றோம் அப்படின்றத பார்க்கலாம். ஜட உலகில் உள்ள ஜீவன்கள் தவறக்கூடியவர்கள் என்றும், ஆன்மீக உலகில் உள்ளவர்கள் வந்து தவறாதவர்கள் என்றும். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் ஆகிய இருவருக்கும் அப்பாற்பட்டு திவ்யமானதாக இருப்பதாலும், நானே உத்தமமானவன் என்பதாலும், உலகிலும் வேதங்களிலும் நான் அந்த புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகின்றேன். அவர்கிட்ட இருந்துதான் நம்ம வந்திருக்கோம். சோ அவர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம் பகவானுடைய 4 குணங்கள் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சோ பகவான் வந்து உத்தமமானவர், உலகத்திலும் வேதங்களிலும் அவரே வந்து புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகின்றார் அப்படின்றத வந்து இங்க பார்க்கலாம். இது வந்து பகவத்கீதையோட மகாத்மியத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற இந்த விஷயங்கள். 19வது ஸ்லோகம் மாதாஜி. 19. हरे कृष्ण माताजी। हरे कृष्ण। ओमाम एवं असम्मूढो जनादि पुरुषोत्तमं स सर्वविद् भजति मां सर्वभावने भारत। ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எவனொருவன் என்னை பரமபுருஷ பகவானாக ஐயமின்றி அறிகின்றானோ அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் ஆவான். எனவே பரதனின் மைந்தனே, அவன் எனது பக்தி தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கின்றான். எப்ப நம்மளுடைய மூல முதிர் கடவுள் பகவான் நமக்கு தெரிந்ததோ அப்ப நம்ம வந்து நம்மளுடைய உண்மையான கடமை என்னன்றது தெரிந்ததோ அப்ப நம்ம வந்து அதற்கு உண்டான பிரார்த்தனைகள் தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா? சோ அவர் வந்து நம்ம வந்து உண்மையான பக்தி தொண்டை செய்து பகவானிடத்தில் சென்றடைய வேண்டும்ன்றத வந்து நம்ம பார்ப்போம். கடைசி ஸ்லோகம் மாதாஜி 20வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி பிரபுஜி வாசிங்க யாராவது 20வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. இதமுக்தம் மயானக ஏதத் புத்வா புத்திமான் யாத்மான் ஸ்யாத் இது புக்யதம் பாரத. ஹரே கிருஷ்ண மாதாஜி. வேத சாஸ்திரங்களின் மிக மிக ரகசியமான பகுதி இதுவே. பாவமற்றவனே தற்போது என்னால் இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை புரிந்து கொள்பவன் அறிஞனாவான். அவனது முயற்சிகள் பக்குவத்தை அறியும். அல்டிமேட்டா பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றார்? பரமாத்மா அவர்கிட்ட இருந்து வந்த ஒரு துகள். நம்மலாம் வந்து ஆத்மா நித்தியமானவர்கள். அவர்கிட்ட என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாம் நம்ம கிட்டயும் இருக்கு. நம்மவும் வந்து எப்பவுமே வந்து ஆனந்தமா இருக்கணும்னு நினைப்போம். நம்மளும் நித்தியமானவர்கள். சோ நம்மளுடைய உண்மையான இடம் எது, அபோர்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலோக பிருந்தாவனம். நம்மளுடைய உண்மையான பண்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாசானு தாசன், பகவானுக்கு சேவை செய்யக்கூடியது மட்டும்தான் நம்மளுடைய உண்மையான இது. நம்ம அதற்காக நம்ம வந்து இந்த ஜடப்பிறப்பிலே வந்து நமக்கு முக்தி கிடைக்கும். எப்பொழுது நான் வந்து பகவானுடைய சேவகன் அப்படின்றத வந்து நம்ம நினைவு கூர்ந்து நம்மளுடைய நவவித பக்தியை ஃபாலோ பண்ணி பகவானுக்கு சேவை செய்கின்றோமோ அப்ப நமக்கு வந்து இந்த முக்குணங்களிலிருந்து விடுதலை பெற முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த உயர்வுன்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தலைகீழாக இருக்கக்கூடிய ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தோட உச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலோக விருந்தாவனம், பகவான் கிருஷ்ணரை சென்றடைவது. இந்த ஜட
உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே நம்ம திருப்பி திருப்பி இந்த முக்குணங்களை யூஸ் பண்ணி பொருளின்பத்திற்காக நம்மளுடைய செயல்களை செய்யும் போது நாம் இதுல கட்டுண்டப்படுகின்றோம். எப்ப பற்றின்றி நம்மளுடைய கடமை செய்கின்றோமோ அப்போது பகவானை சென்றடைகின்றோம் அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். கடைசி இந்த ஸ்லைட் வாசிக்கிறீங்களா பிரபுஜி மாதாஜி? ஸ்கிரீன் தெரியுதுங்களா முருகன் பிரபுஜி? तत् इति வாசிங்க. श्रीमद् भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे पुरुषोत्तमयोग नाम पञ्चदशाध्यायः। हरि ओम्. ஹரே हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. சோ இன்னைக்கு வந்து நம்ம 15வது அத்தியாயம் பார்த்தோம். புருஷோத்தம யோகம், கிருஷ்ணரை பற்றின முழுமையான அறிவு. நாளைக்கு நம்ம 16வது ஸ்லோகம் பார்க்க போறோம். ஐ ஹோப் நீங்க எல்லாம் உங்களோட செஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.